எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு டிட்வா புயல்னால அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம இந்தியா அப்புறம் ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஏர்க்ராஃப்ட் மூலியமாக ஷிப்பிங் அது மூலியமாகவும் அனுப்பியிருக்காங்க. பாகிஸ்தானும் வந்து அனுப்பியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸில் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அது என்ன ஆயிருக்குன்னா வந்து எக்ஸ்பயர்டு ஃபுட் ஐட்டம்ஸும் அதில் இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது அந்த இமேஜஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ரிலீஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ரீலங்காவுக்கு எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு சில நெட்டிசன்ஸ்னால நோட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து October 24 வந்து அது எக்ஸ்பைரி டேட் ஆனதுமே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. அதை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து வெளிப்பட்டிருக்கு. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது மாதிரி டிஸ்போஸ் பண்ண வேண்டிய இந்த பேக்கேஜ் அந்த இது மெட்டீரியல்ஸை வந்து இவங்க வந்து ரிலீஃபாக வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ரீலங்காவுக்கு உதவுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. வந்து அந்த அப்ராப்ரியேட்னஸ் அந்த டொனேஷன் பற்றி வந்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் ஹை கமிஷனை வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு யூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோ அந்த பேக்கேஜில் இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து இதை பார்த்தா வந்து ஸ்ரீலங்கன் மேட் பிஸ்கெட்ஸ் மாதிரி தான் இருக்குது அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்யூனாகவே இது வந்து பாகிஸ்தான்லேருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. அதனால் வந்து இந்தியாவில் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்ஸ். அதாவது வந்து பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஏர் ஸ்பேஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு மெட்டீரியல்ஸ் போகிறத வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து இந்தியா வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஏர் ஸ்பேஸை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து நம்ம அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 1 PM வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க லோக்கல் டைமில் மண்டே அன்றைக்கே வந்து நாங்கள் சீக்கிரமே வந்து அது அப்ரூவலும் கொடுக்கப்பட்டுருச்சு 5:30 PMக்கெல்லாம் வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் தானா அப்படிங்கிறதே இப்போ தெரியல. இது வந்து ஒரு மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் அனுப்புகிறாங்கங்கிறதுக்காக இதை வந்து அனுப்பியிருக்காங்களா இல்லாட்டி வந்து ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த மெட்டீரியல்ஸ் இந்த ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கனோட தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணுவாங்களா என்ன ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஏதாவது அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து இன்டேக் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு உடம்புல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆல்ரெடி வந்து அவங்க உடைமைகளையும் இழந்து லவ்டு ஒன்ஸையும் இழந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. நம்ம கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு அப்புறம் மற்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டியது அப்புறம் அந்த பிளாங்கெட்ஸு எல்லாமே வந்து நிறைய அனுப்பியிருக்காங்க. ஷிப்பிங்லேயும் அனுப்பியிருக்காங்க. கடல் வழியாகவும் அனுப்பியிருக்காங்க. ஏர்க்ராஃப்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பேருக்காக இவங்க பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி வந்து இது என்ன ஏதுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம கவனிக்காமல் சப்போஸ் அப்படியே அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்மளே வந்து பொருள்லாம் வந்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் வந்து தாண்டிடுச்சா அதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். இதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இதை வந்து என்ன எப்படி போகுதுங்கிறது பார்த்தா தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் channel and click the all option and press the bell icon. Thank you.